இன்றைக்கி வந்துட்டு போக்கிமான் கார்டு எப்படி விளையாடுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி டெக் ஆஃப் கார்டு எடுத்துக்கோங்க. போக்கிமான் கார்டு இது வந்துட்டு ஜெய்கண்ட மேக்ஸ் கார்டு இருக்குது என்கிட்ட. இதெல்லாம் ஜெய்கண்ட மேக்ஸ் கார்டு. அப்புறம் இதில் வந்துட்டு ஜெய்கண்ட மேக்ஸ் இருக்குது. அப்புறம் ஒன்று வந்துட்டு ஜீனோ மேக்ஸ் ஒரு கார்டு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி விளையாடுதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கார்டை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி டெக் ஆஃப் கார்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார்டு இப்படி பிரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு ஒரு 6 கார்டு பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 6 கார்டு பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கார்டு. இது பார்த்திங்கன்னா உங்கள் ஆப்போனண்ட்டோடைய ப்ரைஸ் கார்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரைஸ் கார்டு. அப்புறம் நான் கேமில் விளையாடும் போது இது எப்படி யூஸ் பண்ணேன், இந்த ப்ரைஸ் கார்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். பேலன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த டெக் ஆஃப் கார்டு வந்துட்டு இப்படி பிரிச்சுக்கோங்க, நீங்களும் உங்கள் ஆப்போனண்ட்டும். பிரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் டெக் ஆஃப் கார்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆப்போனண்ட்டோட கார்டையும் நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கார்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கார்ட்லேருந்து ஒரு 4 கார்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பேலன்ஸ் டெக் ஆஃப் கார்டை சைடில் வச்சுருங்க. உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு ஒரு 4 கார்டு எடுத்துக்கணும். பேலன்ஸ் டெக் ஆஃப் கார்டை வச்சுருங்க. இப்போ உங்கள் ஆப்போனண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கார்டை அவங்க பார்த்துக்கணும். இதுதான் வந்துட்டு என்னுடைய கார்டு. அப்புறம் உங்கள் ஆப்போனண்ட்டோட டெக் ஆஃப் கார்டை நீங்கள் பார்க்கக்கூடாது, உங்கள் ஆப்போனண்ட் பார்க்கணும். இதே ஆப்போனண்ட்டோட டெக் ஆஃப் கார்டு. அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆப்போனண்ட்டோட டெக் ஆஃப் கார்டுலேருந்து அவர் ஒரு கார்டு எடுத்து வைப்பார். இப்போ நீங்கள் ஒரு கார்டு எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ஹெச்பி செக் பண்ணி பாருங்கள். ஹெச்பி பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குமே சேமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அட்டாக்கு. ஆக்சுவலி இந்த கார்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சேம் கார்டாக வந்ததுனால 2 பேத்துக்குமே கிடையாது. ஸோ இந்த 2 பேத்துக்குமே இது வின்னிங் கார்டு. இப்போ நெக்ஸ்ட்டு கார்டு எடுத்து வைக்கணும். உங்கள் 2 பேருமே அட் டைமில் இப்படி எடுத்து சூஸ் பண்ணிட்டு தான் 2 பேருமே வைக்கணும். இந்த கார்டு பார்த்திங்கன்னா ஹெச்பி 70, இது ஹெச்பி 70, இது ஹெச்பி 80. இப்போ ஹெச்பியில் வந்து இந்த கார்டு தோற்றுருச்சு. இந்த அட்டாக் படி பார்த்திங்கன்னா இந்த அட்டாக் 50, இது 30. இந்த மாதிரி எத்தனை அட்டாக்கில் இதை காலி பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்டு. இப்போ 50 இந்த 30 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது அடிக்கும். இது அடிச்சதுன்னா 50ல் 30 போக 20, அப்போ 20 டேமேஜ் ஆகும். அப்படின்னா 80ல் 20 போச்சுன்னா 60, அப்போ 60, இது 70 ஹெச்பி வின்ஸ். ஸோ இந்த கார்டு உங்கள் ஆப்போனண்ட்டோட கார்டு. இப்போ அவர் ஜெயிச்சிட்டாருன்னா உங்களுடைய கார்டுலேருந்து அவர் ஒரு கார்டு எடுத்துப்பார். இது என்னுடைய கார்டு ப்ரைஸ் கார்டு. இப்படி எடுத்துப்பார். என்ன கார்டு கிடச்சிருக்குன்னா 180 சார்ஜர் கார்டு அவர் எடுத்துப்பார். இந்த வேலை நீங்கள் விளையாடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த டெக் ஆஃப் கார்டு இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இவருடைய ஆப்போனண்ட்டோட கார்டு வந்து இன்னும் 2 இருக்குது. என்னது வந்து ஃபுல்லாக அவருக்கே போயிடுச்சு. இதில் இருக்கிற கார்டும் அவருக்கே போயிடுச்சு. என்னுடைய இந்த கார்டும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்கிட்ட இல்லை அப்படின்னா, உங்களுடைய இங்கே ஜெயிச்ச கார்டு இருக்கும்ல, அதை எடுத்து நீங்கள் பார்க்கணும், எண்ணி பார்க்கணும். யாருக்கிட்ட அதிகமான டெக் ஆஃப் கார்டு இருக்கோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். இப்படி தான் நீங்கள் போக்கிமான் கார்டோடைய கேம் விளையாடணும். நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.